இந்த 10 நாட்களும் எனக்கு வலி நிறைந்த நாட்கள். 31ஆம் தேதி வந்த காய்ச்சல், இது ஒரு வைரஸ் காய்ச்சல். இது பிளட் எடுத்தவங்க, அதே நேரத்தில் ஊசியும் போட்டவங்க, அழுகு ரத்தத்தெல்லாம் குத்தி ஊசியெல்லாம் வந்து போட்டுருக்காங்க. வெளியில் போகிறதால வந்து கொஞ்சம் அசௌகரியங்களை எதிர்கொண்டு எனக்கு உடல் ரீதியான நிறைய பிரச்சனைகள் வந்திருந்தது. முதலே மாதிரி இப்போ இலங்கையில் நீங்கள் நீங்கள் ஒரு வாகனத்தை வந்து ஹையர் பண்ணி போனீங்கன்னு சொன்னால் லட்சக்கணக்கான காசை வந்து நீங்கள் உங்களோட கையில் வந்து கொடுக்க வேண்டி வருமே. அப்போ அதனால் வந்து இலங்கைக்கு வரும்போது நம்பகத்தன்மையான ட்ராவல்ஸ் எங்கே இருக்கோ அவங்க நீங்கள் தொடர்பு கொண்டு நாங்கள் ஆரம்பித்த இந்த காலத்தில் வந்து நிறைய சவால்களை வந்து நாங்கள் எதிர்கொண்டாங்க. ஆரம்பத்தில் உங்களுக்கு தெரியும், நான் ஜெயிலுக்கு போனேன். 10 நாள்லேயே ஆரம்பித்து ஜெயிலுக்கு போனேன். அதில் ஒரு 10-15 நாள் அப்படியே போயிட்டு, அதுக்கப்புறம் வெள்ளம் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அதுலேயும் ஒரு 2 மாதம் 1.5 மாதம் அப்படியே போச்சு. இப்போ திருப்பி உலகத்தில் ஏற்பட்ட யுத்தத்தால் வந்து இப்போ நாங்களும் பயங்கரமாய் வந்து பாதிக்கப்பட்டிருக்கோம். 20 நாளைக்குள்ள வந்து 2-3 தடவை வந்து இந்த எரிபொருளுக்கான விலைகள் கூடனபடியால் வந்து நாங்கள் இப்போ ஒரு விலை செலவுக்குள்ள வந்து 2 நாள் கழிச்சு ஒரு விலை செலவுக்குள்ள வந்து எங்களோட கஸ்டமர் வந்து குழம்புறாங்களேன்னு. அப்போ இன்றைய நாளில் வந்து பெட்ரோல் விலை எவ்வளோ போதோ அதுக்கேற்ற மாதிரி தானே எங்களோட விலையம் வந்து அமையும். இதை நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம். அன்புள்ளங்களுக்கு வணக்கம். இலங்கையிலிருந்து வாய்ஸ் ஆஃப் அனுஷன். நான் பாதி. நான் மிது. இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொன்னால் மட்டக்களப்பு மாவட்டம் களுவாஞ்சிக்குடி மணல் ரோட்டில் அமைந்திருக்கக்கூடிய எங்களுடைய நிறுவனத்துக்குள்ளே இருந்தால் இப்போ நாங்கள் கதைச்சு கொண்டிருக்கிறோம். நிறைய பேர் யோசிச்சு கொண்டிருப்பீங்க, கிட்டத்தட்ட 10 நாட்களாக எந்த விதமான வீடியோ ஒன்றையும் காணலை அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. இந்த 10 நாட்களும் எனக்கு வலி நிறைந்த நாட்கள். மனசு வலியும் இருந்தது, அது வேறு விஷயம். உடம்பு ரீதியான நிறைய பிரச்சனைகளை வந்து நாங்கள் எதிர்கொண்டு இப்போ கடைசியாக வந்து அம்மாவுக்கும் பிரச்சனை, என்ன நடந்தது, ஏது நடந்தது, ஏன் இந்த வீடியோ போடாததுக்கான காரணம் அப்படின்ற நிறைய தகவல்களை வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ளணும். நிறைய நாள் இப்போ வந்து ரதியம்மாவும் வீடியோவில் வராங்க, அடுத்த மிதுவும் வந்து வீடியோவில் வராங்க. அம்மாவோட பிறந்தநாளை தாண்டினே நாளை பிறகு என்ன நடந்தது அப்படின்னு சொன்னால் வந்துட்டு இந்த ஒரு 10 நாளைக்குள்ளே 31ஆம் தேதி வந்த காய்ச்சல், இது ஒரு வைரஸ் காய்ச்சல். பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு நாங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து போட்டெல்லாம் இருந்தது 2-3 நாள் ஏன்னா இருந்த அப்படியே உடல்நிலை வந்து சரியான ஒரு மோசமான நிலைக்கு போயிட்டு, உங்களுக்கு தெரியும் இலங்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த வெயில் வெயில் இந்த காலநிலை மாற்றங்களால் வந்து நாங்களும் இப்போ அடிக்கடி வெளியில் போகிறாங்க வெளியில் போகிறதால வந்து கொஞ்சம் அசௌகரியங்களை எதிர்கொண்டு எனக்கு உடல் ரீதியான நிறைய பிரச்சனைகள் வந்திருந்தது. அப்போ அதெல்லாம் வந்து கிளியர் பண்ணுறதுக்கு இத்தனை நாள் எடுத்திருக்கு, கிட்டத்தட்ட 10 நாள் எடுத்திருக்கு. அதையும் தாண்டி உங்களுக்கு தெரியும், நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறாக்கள் இந்த சைட்டு பல்லு இந்த பல்லு விஷயம் தான் கதைக்கல, அது ஏதோ உடஞ்சிது. அதில் அந்த அடிபேர் அடிபேர் இருந்து அதுவும் வந்து ஆப்ரேட் பண்ணி வந்து அந்த அடிபேரையும் வந்து எடுத்தவங்க. நீ உள்ளுக்குள்ளேயும் நிறைய சிக்கல்கள் இருக்குது பல்லுக்குள்ளே வந்து. நீ அதிண்ட வேலையும் வந்து கிடக்கு ஒரு 5-6 பல்லுக்கிட்ட தொடர்ச்சியாக வந்து பிடுங்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன விஷயம் தெரியல, ஏன்னா அது வந்து என்னத்தால் வந்தது அப்படின்றதும் தெரியலண்ணே. அப்போ நிறைய சிக்கல்களை வந்து நாங்கள் எதிர்கொண்டு நாங்கள் இந்த ஒரு 10 நாளும் உண்மையிலே வந்து வலி நிறைந்த நாட்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு இப்போவும் அம்மா வந்து நாங்கள் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் தான் வந்து நாங்கள் எந்த ஆளுக்கும் வந்து இயலாது, ஆளுக்கும் வந்து காய்ச்சல். இங்கே வருங்க, இது பிளட் எடுத்தவங்க, அதே நேரத்தில் ஊசியும் போட்டவங்க, சரி இதெல்லாம் வந்து வீங்கிட்டு என்றால் எலும்பி நடக்கல. அது இப்போ அம்மாவுக்கு வந்து எலும்பி நடக்கலான்னு சொன்னால் வந்துட்டு அது ஒரு கஷ்டமான நிலைமையாக இருக்குது. இப்போ 2-3 நாளாக வந்து அந்த இருந்தால் வந்து எழும்ப மாட்டாங்க. அப்போ இப்படியான அதாவது இந்த பின்முதுவான டக்குன்னு எல்லாருக்கும் வந்து யோசனை பெறுவது வந்து இந்த கிட்னி ஃபெயிலியர் சிறுநீரக பிரச்சனை. அப்படி தான் எல்லாருக்கும் பயம் வரும். அப்படி தான் நாங்கள் பயந்துனாங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நாங்கள் கொண்டு போனாங்க. ஆனால் கொண்டு போனது பிறகு தெரியும், எங்கள்ட இந்த வயல் வேலை எனக்கும் அந்த காய்ச்சலால் வந்து இந்த வேலை செய்யாமல் போயிடுச்சு. அந்த பைக்கில் வந்து நெல் மூடை தூக்கி ஏற்றிருக்காங்க. அந்த நெல் மூடை தூக்கி ஏற்றினில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முதுகுக்குள்ளே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டா இப்போ வரைக்கும் நாங்கள் நம்புகிறோம். இப்போ டாக்டர் வந்து மருந்து வந்திருக்காங்க, சில இதில் செய்முறைகளை வந்து நடைமுறைகளை வந்து செய்ய சொல்லியிருக்காங்க. அப்போ தான் வந்து கிளியர் ஆகும் அப்படின்ற விஷயத்தையும் வந்து தெளிவுபடுத்தி சொல்லியிருக்காங்க. உண்மையிலே நாங்கள் இப்போ நிறைய வகையில் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ சில விஷயங்களை வந்து உங்களோட பகிர்ந்து கொடுத்தா வேணும். சில பேருக்கு எங்களுடைய ட்ராவல்ஸ் வந்து இப்போ ஒழுங்காக நடக்குதா அப்படின்றது வந்து தெரியாமல் இருக்குமே, நடக்குதா ரன்னிங்கில் இருக்கா அப்படின்றது தெரியாமல் இருக்கும். என்றால் மனசு அப்படி வறுத்து போச்சு. ஒரு பக்கம் வந்து வருத்தம், உடல்நிலை சரியில்லை. அது வந்து உடல் ரீதியாண்டா இப்போ எங்களோட இந்த உடம்பு கூடனத்தால் அப்படி எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. என்றால் நான் இப்போ ஃபுல்லாக ஒவ்வொரு நாளும் வந்து நான் உடற்பயிற்சி இருந்தான், அடுத்த சாப்பாடு வந்து கண்ட்ரோல். அப்போ அதனால் அப்படியான பிரச்சனை வரல. இது ஒரு ஆள் மூலமாக தொட்டுன ஒரு வைரஸ் காய்ச்சல் தான் வந்து பிரச்சனையானது. தடுமலை வந்துச்சு, இருமல் வந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து காய்ச்சல், ஆளை வந்து படுக்க போட்டு கை கால் குத்து வலி, அப்படி நிறைய பிரச்சனை வந்து போனது. இப்போ ஒரு மாதிரியாக அதை வந்து கிளியர் பண்ணியாச்சு. இனிமேல் தொடர்ந்து வீடியோக்கள் வரும். அதை தாண்டி எங்களோட ட்ராவல் சம்மந்தமாக கதைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு
இப்போ உலகத்தில் நடக்கிற பிரச்சனை உங்களுக்கு தெரியும், அமெரிக்கா ஈரான் என்ன சம்பந்தமான பிரச்சனை. இப்போ உங்களுக்கு தெரியும், இன்றைய நாளில் வந்து ஈரான் வந்து வரைபடத்தில் இருக்காதுன்னு என்ன அமெரிக்க ஜனாதிபதி வந்து சொல்லியிருந்தவர். அப்ப அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில வந்து எல்லா நாடுகளிலும், உலக நாடுகள்ல எல்லா இடத்துலையும், இலங்கையில மட்டும் இல்லை, இப்ப எல்லா நாட்டிலையும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த எரிபொருளுக்கான தட்டுப்பாடு வந்து விலை குறைவா இருக்கு. அதையும் தாண்டி எரிபொருளுக்கான விலை வந்து அதிகரிச்சு என்ன. அப்ப அதனால பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எங்கட டிராவல்ஸ்ல வந்து வாகனங்கள் அனுப்புறதுல முதலாவது இருக்கக்கூடிய பிரச்சனை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த கியூபார் பிரச்சனை. அதாவது இப்போ சிஸ்டம் இலங்கையில், மற்ற நாட்டில் எப்படின்னு எனக்கு தெரியாது, இலங்கையில் வந்து ஒரு கிழமைக்கு காருக்கு எவ்வளவு லிட்டர் பெட்ரோல் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னால் 20 லிட்டர் ஒரு கிழமைக்கு வந்து கொடுப்பாங்க. எங்கள்கிட்ட வந்து இப்போ ஓடுற வாகனங்கள் கிட்டத்தட்ட 7-8 வாகனங்கள் வந்து நிற்கி ஏன்னா 7-8 வாகனங்கள் நிற்க. அப்போ இந்த 7-8 வாகனத்துக்கு கிழமைக்கு வந்து 20 லிட்டர் பெட்ரோலாக இருந்தாலும் சரி டீசலாக இருந்தாலும் சரி 20 லிட்டர் தான் தருவாங்க. அது வந்து ஒற்றை எண் இரட்டை எண் என்ற அந்த சிஸ்டம் இருக்குன்னு. எங்களெல்லாம் வந்து இரட்டை எண் வாகனங்கள் என்ன, இரட்டை எண் வாகனங்கள் சில ஒற்றை எண்ணங்கள் சில டேஷ் நம்பரும் இருக்குன்னு. அப்போ அப்படியானதுக்கு வந்து அது நிறைய குளறுபடியான சில விஷயங்களும் இருக்கு. இப்போ நார்மலாக களுவாஞ்சிக்குடியிலிருந்து நாங்கள் ஏர்போர்ட் போயிட்டு வரணும் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு நாங்கள் பேனுக்கு கிட்டத்தட்ட 45 தொடக்கம் 50 லிட்டர் டீசல் அல்லது காருக்கு பெட்ரோல் இருந்தால் தான் வந்து எங்களுக்கு போயிட்டு வரும். ஏன்னா எங்களுக்கு வாகனங்கள் அப்படி இருக்கத்தான் வந்து உண்மையிலே போயிட்டு வரும். அப்போ எங்களுக்கு போகிறதுக்குரிய, அதாவது களுவாஞ்சிக்குடியிலிருந்து ஏர்போர்ட் போகிறதுக்குரிய பெட்ரோல் தான் வந்து அதுவும் ஒரு கிழமைக்கு ஒரு தடவை தருவாங்கன்னு வந்து எங்களால் பெரிய ஒரு அசௌகரியங்களை வந்து நாங்கள் எதிர்கொண்டாங்க. இப்போதான் வந்து ஒரு பக்கத்தால் வந்து கிளியரானு சொல்லிடலாது, ஆனால் ஒரு மாதிரியாக ஒரு அனுமதி எடுத்து கஷ்டப்பட்டு இப்போ நாங்கள் கொஞ்சம் டீசல் பெட்ரோலை வந்து எங்களுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஒரு நிபந்தனை நாங்கள் வந்து ஏற்படுத்தியிருக்கோம். இவ்வளோ காலம் வந்து எங்களுக்கு இருந்த மிகப்பெரிய பிரச்சனை இந்த பெட்ரோல் டீசல் பிரச்சனை. அடுத்து விலை நிர்மாணிக்கிறதுலையும் வந்து பயங்கரமான சிக்கல்கள் இருக்குது மகளே. என்ன அப்படின்னு சொன்னால் அப்போ இப்படி இருக்கக்குள்ள வந்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் வந்து எங்களுக்கு ஹையர் வரும். நாங்கள் அந்த ஒரு போகிறதுக்கு மட்டும் ட்ராப்பிங் மட்டும் தான் செய்யலாம்ண்ணே. ட்ராப்பிங் மட்டும் செஞ்சுட்டு நாங்கள் போயிட்டு எங்கள்ட ஆஃபீஸில் வினிக்க வேண்டியதானே, கட்டுநாயகாவில் வந்து எங்களோட ஆஃபீஸில் வினிக்க வேண்டியது என்றால் போனால் அங்கேருந்து பெட்ரோல் அடிச்செல்லாம் வந்து வரையலாது. அப்போ நிறைய ஒரு சிக்கலான நிலைமை. அதுவும் வந்து நாங்கள் ஆரம்பித்த இந்த காலத்தில் வந்து நிறைய சவால்களை வந்து நாங்கள் எதிர்கொண்டு. நாங்கள் ஆரம்பத்தில் உங்களுக்கு தெரியும், நான் ஜெயிலுக்கு போனேன். 10 நாள்லேயே ஆரம்பித்து ஜெயிலுக்கு போனேன் நான். அதில் ஒரு 10-15 நாள் அப்படியே போயிட்டு, அதுக்கப்புறம் வெள்ளம் வந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து அதுலேயும் ஒரு 2 மாதம் 1.5 மாதம் அப்படியே போச்சு. இப்போ திருப்பி உலகத்தில் ஏற்பட்ட யுத்தத்தால் வந்து இப்போ நாங்களும் பயங்கரமாய் வந்து பாதிக்கப்பட்டிருக்கோம். இதனால் வந்து நாங்கள் வாகனங்கள் வந்து நாங்கள் லீஸுக்கு எடுத்துனாங்க. வாகனம் ஓடனா தான் வந்து எங்களுக்கு லீஸி வந்து கட்டலாம். கிட்டத்தட்ட வந்து மாதம் எவ்வளோ வந்து நாங்கள் லீஸிங் கட்டுறோம். அது வெளியில் நான் இப்போ சொல்கிறேன் இல்லை எவ்வளோ லீஸ் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, வாகனம் ஓடுனா மட்டும் தான் லீஸ் கட்டலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் யார்கிட்டையும் கடன் வாங்கி ஏன்னா அப்படி தான் கட்ட வேண்டிய கிடைக்கும். ஏன்னா நாங்கள் இது இப்போ அவங்க யோசிப்பாங்களா அது ஏன்னா நாங்கள் லீஸில் வந்து ஒரு நிறுவனத்தில் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அவங்க யோசிப்பாங்களா என்கிட்ட வந்து காசு இல்லை இப்போ வந்து பிரச்சனை யோசிப்பாங்களா, நீ என்னத்தை வித்தாவது கட்டத்தான் போகணும்லாங்க. அப்படியான சிக்கல்கள் நிறைய இருக்குது. இப்போ தான் நாங்கள் ஒரு சவால் நிறைஞ்ச ஒரு வாழ்க்கைக்குள்ளே நாங்கள் வந்திருக்கிறோம். ஏற்கனவே வந்து அவங்களுக்கு தெரியும், கடனோடப்பட்டு தான் நாங்கள் எங்கள்ட இந்த ட்ராவல்ஸையும் வந்து நாங்கள் ஆரம்பித்தோம். நாங்கள் ஆனால் இப்படியான நிலைமையில் வந்து ஆரம்பத்தில் ஒரு மனுஷனுக்கு வந்து அடி விழலாமே, இது கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வேணுமே ஃபுல்லாக வந்து அடியே தந்துருக்கு. ஆனால் என்ன நிறைய அனுபவங்களை வந்து கற்று தந்துருக்கு. வாழ்க்கையில் வந்து நிறைய அனுபவங்களை வந்து எங்களுக்கு இந்த தொழில் சார்ந்த ரீதியில் வந்து நிறைய விஷயங்களை வந்து கற்றுக் கொடுத்துருக்கு. அந்த வேலை கடவுளுக்கு நன்றி. ஏன்னா நிறைய என்றால் இப்போ நாங்கள் பட்டு வரக்குள்ள வந்து எதிர்காலத்தில் நாங்கள் பெரிய ஒரு பிஸ்னஸ்மேனாக மாறலாம். ஏன்னா இப்போ ஆரம்பத்தில் அடிவிழக்குள்ளே வந்து எல்லாம் பழகி போயிடும். ஏன்னா இப்போ விழுற அடியெல்லாம் வந்து இனிமேல் இதை தாண்டி உனக்கு அடியெல்லாம் விழாத மாதிரி தான் இருக்குன்னு அப்படி ஒரு கஷ்டமான ஒரு நிலைமையாக இருக்குது மகிழ்ச்சி. இந்த லீசிங் கட்டுற எல்லாம் மியூசிக்கில் வந்து தலையெல்லாம் பட்டிக்க பார்க்கணும், என்ன செய்யற ஏதாவது ஒரு பேலன்ஸ் பண்ணி ஏதோ நாங்கள் முயற்சி எடுத்துன்னு கொண்டிருக்கோம். ஆனால் இப்போ தான் வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு 3 நாளைக்கு முந்தி தான் நாங்கள் ஒரு பெட்ரோல் செட்டோட வந்து கதைச்சி என்ன விஷயங்களை காட்டி நாங்கள் இப்படி தான் என்ன டூரிசம் செய்கிறோம்னு காட்டிட்டு நீ அவங்களும் வந்து ஒரு ஓகே நீங்களும் இப்போ ஆரம்பத்தில் வந்து தொழில் முயற்சி செய்கிறீங்க, நாங்கள் எங்களால் முடிஞ்ச ஒரு சப்போர்ட் நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரோல் செட்காரர்கள் வந்து கதைச்சி இப்போ ஓகே பண்ணபடியால் வந்து எங்களுக்கு வந்து இப்போ இன்று முதல் இனி வரும் காலங்களில் வந்து நாங்கள் மட்டக்களப்பிலிருந்து ஏர்போர்ட் கொழும்புக்கான சேவைகளை வந்து நாங்கள் வழங்குவோம் என்று வந்து சொல்லிக்கொள்கிறோம். அது வந்து என்ன சொல்றது, நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய கட்டுப்பாடுகளுக்கு இணங்க தான் இது பண்ணுறோம். அடுத்து நாங்கள் உங்களுக்கு தெரியும், நாங்கள் ஆரம்பத்தில் எவ்வளோ எங்களோட வாகன விலை போனோம் அப்படின்னு சொன்னால் இப்போ போகிற விலையெல்லாம் கேட்டால் தலையெல்லாம் சுற்றி கீழே விழுந்துருவீங்கண்ணே. இப்போ கூட ஒரு 3 நாளைக்கு முந்தைய எங்களோட படித்த பொடியனே படித்த பொடியை வந்து கொழும்புல இருந்து, அதாவது கட்டுநாயக்கா விமான நிலையத்திலிருந்து இங்கே வாரத்துக்கு 9 பேராக்கள்ண்ணே, ஒரு ஆளுக்கு 11,000 லக்கேஜ் எல்லாம் கடை வச்சவங்க. எப்படி கொண்டு லக்கேஜ் அந்த இல்லையா 30 கிலோ அப்படி 30 கிலோ தான் போட்டு நீ ஆக்கிலிருந்து எல்லாம் போட்டு கிட்டத்தட்ட பாருங்க
உதாரணத்துக்கு பாருங்கள், ஒரு ஆளுக்கு 11,000 மக்களே, ஒரு ஆளுக்கு 11,000. சரியா? அப்போ ஒரு ஆளுக்கு 11,000 அப்படின்னு சொன்னா சரியா பாருங்க, 9 ராக்களுக்கும் 99,000 இல்லைங்கதா, 99,000 ட்ரொப்பிங் மட்டும் அங்கிருந்து ஏற்றி வந்ததுக்கான விலை. அப்படி இல்லைன்னா வந்து யாருமே போறாங்க இல்லை, மெயினான விஷயம். காரணம் என்னன்னா இந்த டீசல் பெட்ரோல் இந்த கீபார் பிரச்சனை. அடுத்த டீசலுக்கு மட்டும் பெட்ரோலுக்கு மட்டும் விலை கூறிக்கணும். உதாரணத்துக்கு வந்து முதல் வந்து 27 எவ்வளோ 295 ரூபா போனது பெட்ரோல். இப்போ வந்து 398 ரூபா, 398 ரூபா, கிட்டத்தட்ட 400 ரூபா. என்ன அப்ப பாருங்க, 20 சொச்சம் போனது வந்து 100 ரூபா 180 ரூபாயில வந்து அதிகரிச்சிருக்கேனே. அது வந்து சூப்பர் டீசல் நேற்றைய விலை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 600 ரூபா ஒரு லிட்டர் டீசல் விலை. 600 ரூபானா யோசிச்சு பாருங்க மக்களே. முதல்ல எவ்வளோ போனோம், 20 சொச்சம் என்ன 300 சொச்சம் போனது, இப்போ டபுள், கிட்டத்தட்ட டபுள் விலை. அப்போ நாங்கள் முதல் வந்து நாங்கள் டீசல் அடிக்கிற நாங்கள் ஒரு 18,000 என்ன 16,000 ரூபாய் தானே நாங்கள் டீசல் அடிக்கிறோம் நாங்கள் போயிட்டு வரது. இப்போ நாங்கள் 28,000 30,000க்கு வந்து நாங்கள் டீசல் அடிக்க வேண்டியது, டபுளாக வந்து டீசல் அடிக்க வேண்டியது. முதல் நாங்கள் போகிறதே 30,000 தான் போகிறோம். நாங்கள் என்ன நாங்கள் காருக்கு வந்து இங்கேருந்து நார்மல் வந்து 27,000ம் ஏசி வந்து 30,000 ரூபாய்க்கு நாங்கள் போனது. இப்போ பாருங்க, ட்ரொப்பிங் மட்டுமே வந்து 80,000 1,00,000 75,000 சொல்லிட்டு வராங்க. ஆனால் அப்படி நாங்கள் அநியாய விலை எல்லாம் வந்து நாங்கள் எடுக்க மாட்டோமே. ஏன்றால் எங்களுக்கு சரியான விலையை வந்து சொல்லலாம இருக்கு. காரணம் என்னென்றால் இப்போ வரைக்கும் இந்த ஒரு 20 நாளைக்குள்ள வந்து 2-3 தடவை வந்து இந்த எரிபொருளுக்கான விலைகள் கூடனபடியால வந்து நாங்கள் இப்போ ஒரு விலை செலவுக்குள்ள வந்து 2 நாள் கழிச்சு ஒரு விலை செலவுக்குள்ள வந்து எங்கள்ட கஸ்டமர் வந்து குழம்புறாங்களேன்னு. அப்போ இன்றைய நாளில் வந்து பெட்ரோல் விலை எவ்வளோ போதோ அதுக்கேற்ற மாதிரி தானே எங்களோட விலையம் வந்து அமையும். இதை நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம். இப்போ ஒரு கொஞ்சம் ஒரு 10 ரூபா 20 ரூபா கூடினாலும் பிரச்சனை இல்லை, நாங்கள் வந்து எங்கள்ட பழைய விலைக்கு நாங்கள் ஓடிப்போம். ஏன்னா இப்போ யோசிச்சு பாருங்க, உண்மையிலேயே ஒரு கடையில் ஒரு வியாபாரத்தை பார்த்தீங்கன்னா 1 ரூபா 2 ரூபா தான் வந்து அவங்கள்ட்ட பெரிய ஒரு லாபமாக இருக்கும். பின்ன இப்போ அவங்கள இந்த சிறு தொழில் பெரிய உள்ள மாதிரி வந்து பெரிய ஒரு லாபமாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் சொல்கிறோம் பாருங்க, இப்போ ஒரு 100 ரூபா கொட்டிக்கொண்டுனாலும் நாங்கள் ஒரு 50 லிட்டர் அடிக்கணும்னு சொன்னால் அப்போ 50 தர 100 5000 அதுலேயே வந்து கூட ஆகுது. பெட்ரோல் டீசலுக்கு மட்டும் கூடினால் அதில் விலையை பார்க்குறதில்ல. நாங்கள் முதல் ஏசிக்கு வந்து கேஸ் அடிக்கிறாங்க, ஏசிக்குரிய கேஸ் அடிக்கிறாங்க. இப்போ நாங்கள் அவங்களுக்கு ஏதோ ஒரு 10,000 16,000 வந்து அவங்களோட கேஸ் சிலிண்டருக்கு வந்து கூடியிருக்கு, ஏசியில் கேஸுக்கு வந்து கூடியிருக்கு. அப்போ அதனால் வந்து நாங்கள் இப்போ கேஸ் அடிக்க போகலையும் வந்து அதிண்ட விலை கூட்டிட்டு. ஏன்னா முதல் நாங்கள் ஒரு 3,000 ரூபாய்க்கு நான் கேஸ் அடிக்கணும்னு சொன்னால் இப்போ 5,000 கொடுத்து தான் அடிக்க வேண்டியது, 2,000 கூட்டி வந்து நாங்கள் கொடுக்க வேண்டியிருக்கு. அதையும் தாண்டி ஒயில்ற விலை என்ன, இப்போ எரிபொருளில் விலை கொடுக்கலாம். ஒயில் நாங்கள் முதல்ல 17,000க்கு மாத்திரம்னா 22,000 25,000 எடுக்குது இப்போ ஒயில் மாத்துறதுக்கு. சரியோ இன்னட்டு டயர்ற விலையை பாருங்க, டயரை வந்து நல்லா கூடி போச்சு, அதில் விலையை வந்து பயங்கர ஹை ரேட்டில் போகுது. தேய்மானங்கள்லாம் வந்து உண்மையிலே கூட நாங்கள் ஏற்கனவே வந்து நாங்கள் குறைத்தான் எடுத்துனாங்க. பெரிய ஒரு எங்களுக்கு பெரிய ஒரு லாபம் இல்லை, ஒரு 5,000 6,000 தான் எங்களுக்கான லாபம் வரும். ஒரு தரம் போயிட்டு 24 மணி நேரம் போயிட்டு வந்தாலே. அப்போ அப்படி இருக்கக்குள்ள வந்து இப்போ நிறைய அசௌகரியங்களை வந்து நாங்கள் எதிர்கொண்டிருக்கோம். அதனால வந்து எங்களோட கஸ்டமருக்கு வந்து இப்போ வரைக்கும் என்னால் சரியான விலை வந்து சொல்ல முடியாமல் இருக்குது. ஒரு சிலர் வந்து இங்கேருந்து ஏர்போர்ட் போயிட்டு வரதுக்கு, இந்த களுவாஞ்சூர்லேருந்து ஏர்போர்ட் போயிட்டு வரதுக்கு 75,000 எடுக்கிறாங்க, 80,000 எடுக்கிறாங்க போயிட்டு வரது, அப் டவுன் பேன் போயிட்டு வரதுக்கு. கார் போயிட்டு வரதுக்கு எவ்வளோ சொன்னாங்க? காருக்கு வந்து 55 ஏசி இல்லை 55 நார்மல் ஏசி 60, 55 நார்மல் ஏசி என்ன வந்து 60, அப்படித்தான் வந்து ரேட் போகுது. மற்ற இடத்துல எவ்வளோ விலை போகுதோ அதை விட குறைவாகத்தான் நாங்கள் எடுப்போம். நம்பி நீங்கள் வரலாம். இப்போ இன்று முதல் வந்து எங்களுடைய இந்த போக்குவரத்து சேவை வந்து மட்டக்களப்பு மாவட்டத்தில் பட்டு நான் தொடருது. அடுத்து குறிப்பாக இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம். சில பேர் வந்து கொழும்புக்கு போகணும் அப்படின்ற விஷயத்த வந்து சொல்லுவாங்க. இப்போ கொழும்புக்கு வந்து நாங்கள் லோட்டஸ் டவர் போயிட்டு நாங்கள் வாரோன்னு சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் இப்போ அதண்ட விலையை பொறுத்தனா தான் விலையை சொல்கிறோம். கொழும்பு லோட்டஸ் போகிறது எங்களுக்கு டீசல் எவ்வளோ வேலை செய்யும், ஏன்னா எவ்வளோ ஏசி போட்டால் எவ்வளோ வேலை செய்யும் அப்படின்னு நாங்கள் ஒரு கணக்கு எடுத்தால் நாங்கள் அனுப்புகிறாங்க. ஆனால் அவங்க லோட்டஸ் டவர் போகிறோன்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, தெய்வலை ஜூக்கு போகணும்னு சொல்லுவாங்க, வெள்ளவத்தைக்கு போகணும்னு சொல்லுவாங்க. அப்படி போக்கில் எங்களுக்கு வரக்கூடிய அந்த ஒரு 5,000 10,000 ரூபா அந்த காசு இருத்தானே வாகனத்துக்கு வரக்கூடிய லாபம் இல்லை, வரக்கூடிய காசும் அங்கே டீசல் வந்து அந்த செலவழிஞ்சு அது இல்லாமல் போகுதுன்னு. அப்போ அதனால் வந்து நாங்கள் எங்களோட கஸ்டமர்கிட்ட தெரிவிக்க விரும்புகிறோம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து இப்போ அனுராதபுரத்துக்கோ இல்லை கொழும்புக்கோ யாழ்ப்பாணம் டவுனுன்னா அந்த டவுனுக்கு போகிறதுக்குரிய ரேட் பண்ண தான் நாங்கள் சொல்லுவோம். அதை தாண்டி நீங்கள் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் எக்ஸ்ட்ரா கிலோமீட்டருக்கு இவ்வளோ அப்படின்றவங்க சொல்லுவோம். அப்படி இல்லை நீங்கள் வந்து டீசல் அடிக்க போகிறீங்கன்னு சொன்னால் வந்துட்டு என்னோட பேனுக்கும் டிரைவருக்குரிய காசையும் கொடுத்தீங்கன்னா நீங்கள் டீசல் அடிச்சு எவ்வளோ கொடுங்க, நாங்கள் உங்களுக்கு ஆரம்பத்தில் எங்கே உங்களை ஏற்றுறமோ அந்த இடத்துல வச்சு நாங்கள் உங்களுக்கு டேங்க் ஃபில் பண்ணி தருவோம். டேங்க் வந்து ஃபில் பண்ணி தருவோம். நீங்கள் ஓடி முடிய கடைசியாக வந்து எந்த இடத்துல நாங்கள் உங்களுக்கு டீசல் அடிச்சிருந்தோமோ அந்த இடத்துல நீங்கள் ஃபில் பண்ணிருந்தீங்கன்னா சரி. என்ன என்றால் நிறைய சிக்கல்களை வந்து நாங்கள் தொண்டில் வந்து நாங்கள் எதிர்கொண்டாங்க, நிறைய பிரச்சனைகளை வந்து நாங்கள் எதிர்கொண்டாங்க. அப்போ அதனால தெளிவாக சொல்கிறேன்,
யாழ்ப்பாணத்துக்கான போக்குவரத்து சேவையை வந்து நாங்கள் இப்போ ஃபோனில் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ வந்து எங்களால் வந்து இப்போ இப்போதைக்கு செய்ய முடியாது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் வந்துட்டு இந்த பூலிலேயோ இல்லை கடல்லையோ வந்து டீசல் இல்லாமல் ஏற்றி கொண்டு போயிடாது. ஒரு ஆளுக்கு வந்து எத்தனையோ 4 லிட்டர் வச்சதுக்கு 5 லிட்டர் வச்சதோட ஜெயில் போட்டுவாங்க. ஒரு மாசம் ஜெயில் போட்டு 50. இந்த தகவல் உண்மையா பொய்யானு எங்களுக்கு தெரியாது. நியூஸ்லாம் பார்த்தது ஒரு 5 லிட்டர் பெட்ரோல் வந்து கையில வச்சிருந்ததுக்கு என்ன அது வந்து அந்த புல் வெட்டுற மிஷினுக்கு வந்து அடிக்கிறது வச்சிருந்தவராம். அவருக்கு 1 மாசம் ஜெயில் தண்டனை வந்து எவ்வளவு ஃபைன், 50,000 ஃபைனாம். யோசிச்சு பாருங்க. அப்ப அதனால வந்து எங்களோட வாகனத்துல வந்து நாங்க கலன்லயோ இல்ல வந்து ஒரு கேன்லயோ வந்து கொண்டு போயிடாதுன்னு அது பிடிச்சாங்களா சிக்கலா போயிடும். நாங்க என்ன பெட்ரோலை வந்து நாடு கடத்துறோம்னு சொல்லுவாங்க. இலங்கைக்குள்ள வாங்க சொல்லுவாங்க என்ன நீங்க என்ன இலங்கையில எந்த கண்ட்ரில இருந்தாலும் நாங்க வந்து உங்களுக்கு தருவோம் ஒரு விளம்பரம் ஒன்று தெரியுமா பாத்துக்கியா, தலைக்கு போற மருந்து உண்டு. இலங்கையில நீங்க எந்த கண்ட்ரில இருந்தாலும் சரி உங்களுக்கு நாங்கள் இந்த இதெல்லாம் கொண்டு வர மாதிரி நாடு கடத்துறோம், பெட்ரோல் டீசல் சொல்லுவாங்க, இருக்கிறதெல்லாம் காணாமல் அதை இது சொல்லுவாங்க. அப்போ அதனால் வந்து நாங்கள் ஃபியூல் அடித்து ஸ்டொக் பண்ணிவிட்டு அங்கே போனாலும் வந்து எங்களால் போயிட்டு அந்த டைமுக்கு வந்து பொருள் எங்களோட வாகனத்தை வந்து இங்கே கொண்டு வர முடியுமான்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் நாங்கள் இப்போ ட்ராப்பிங் செய்ய போகிறோம். ஏன்னா அதை நாங்கள் தெளிவாக நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம். வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய எங்களுடைய உறவுகள் என்ன நீங்கள் ஏர்போர்ட்டில் இருந்துட்டு நீங்கள் தாராளமாக வந்து எங்களுக்கு நீங்கள் கால் பண்ணலாம். என்ன எங்களுடைய வாகனங்கள் வந்து அங்கே நிற்கும். இங்கே போகிற வாகனம் அங்கே நிற்கும். அங்கே இருந்துட்டு ஏர்போர்ட் போயிட்டு இங்கே ஏற்றி வரக்கூடிய மட்டும்தான் எங்களுக்கு டீசல் இருக்குமுன்னு. அதுக்கு எங்கால வந்து நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் அது வந்து கஷ்டமாக இருக்குன்னு அப்படி செய்யலாது. அடுத்து நாங்கள் சொல்லிக்கொள்கிறோமே அந்த ஏற்கனவே விஷயங்கள் என்ன அது நீங்கள் தெளிவில்லாமல் வந்துட்டு பிறகு நீங்கள் எங்களோட குழம்பி திணிக்க கூடாது. கஸ்டமருக்கு தெளிவுபடுத்த வேண்டியது எங்களோட பொறுப்பு. உதாரணத்துக்கு இப்போ கொழும்புக்குள்ள ஒரு நாங்கள் தெரியும் நீங்கள் லோட்டஸ் டவர்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஜூக்கு போறீங்க அப்படின்னு சொன்னால் 2 போகிறது 1 மணி நேரம் 2 மணி தேவை. அப்படி போக்குள்ள எவ்வளோ டீசல் வேஸ்ட் ஆகும். 5,000-6,000 ரூபா டீசல் போக்குல வந்து எங்களை முதல்லாம் வந்து அடிவிட்டு போகும்னே. அப்போ அதனால வந்து எக்ஸ்ட்ரா கிலோமீட்டருக்கு சரியான ரேட்டும் வந்து எங்களை சொல்லல. உதாரணத்துக்கு எப்படின்னு சொன்ன மக்களே சில பேருக்கு ஒரு டவுட் இருக்கு. முன்னாடி சொன்னால் நாங்கள் இப்போ 2 நாளைக்கு எங்களுக்கு வாகனம் தேவை. சரியா நாங்கள் சொல்லிக் கொடுறோமா 2 நாளைக்கு உங்களுக்கு வாகனம் தேவை, நாங்கள் தான் டீசல் பொறுப்பு பண்ணுவீங்களேன். அப்போ நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் லோட்டஸ் டவர் போகணும்னு சொல்லிட்டு அப்போ நீங்கள் களுவாஞ்சொல்லிட்டு இருந்து எங்களை வாகனத்தை உதாரணத்துக்கு வேணும் நீங்கள் கொண்டு போனீங்கன்னா நீங்கள் லோட்டஸ் டவருக்கு போயிட்டு இன்னொரு இடத்த நீங்கள் போகிறீங்க. எங்கே ஏதாவது ஒரு இடத்துக்கு நீங்கள் போகிறீங்கன்னு சொன்னால் வந்துட்டு அந்த எக்ஸ்ட்ரா கிலோமீட்டருக்கு வந்து வேறு காசு வாங்கப்படும். ஏன்னா இந்த டீசலை பொறுத்து நீங்கள் போடுற பொறுத்து நாங்கள் அவ்வளோ இல்லை லிட்டருக்கு இவ்வளோன்னு சொல்லிட்டு அதாவது 1 கிலோமீட்டருக்கு இவ்வளோன்னு சொல்லிட்டு காசு வாங்கப்படும். அது 2 நாள் முடிஞ்சிடும். ஆனால் அடுத்த நாள் உங்களோட வாகனம் வந்து ஓடாமல் கிடக்கு. சரியா நீங்கள் ரூமில் வந்து ரெஸ்ட் எடுக்கீங்க, ஒரு இடத்தையும் போகல, சாப்பாடு நீங்கள் எடுக்க போகல, வாகனம் கிடக்கு, எங்களோட டிரைவர் வந்து நிற்கிறான்னு சொன்னால் நீங்கள் டீசலுக்கு சேர்த்து இப்போ 55,000 வாங்குறோம்னு சொன்னால் அடுத்த நாள் நீங்கள் 50,000 கூட்டி 1,10,000 வந்து தேவையில்லை. விளங்குதா? சில பேர் அப்படியான ஒரு பிள்ளையான ஒரு கருத்தை நீங்கள் வைக்கிறீங்க. அப்படி இல்லை, நீங்கள் ஒரு நாளைக்கு நீங்கள் எங்களோட வாகனத்தை நீங்கள் தக்க வச்சிருக்கீங்க. விளங்குதா? எங்கிட்ட வாகனம் இருக்குமெண்டா அந்த வாகனம் இன்னொரு 50,000 ஓடும். விளங்குதா? இன்னொரு 50,000 ஓடி எங்களுக்கு உழைப்பு தரும். இப்போ நீங்கள் வந்து இந்த வாகனத்தை முடக்கி வச்சிருக்கீங்க. அப்போ அதனால் வந்து நீங்கள் வாகனத்துக்குரிய காசும் டிரைவருக்குரிய அந்த ஒரு நாள் சம்பளம் வந்து நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் அன்றைக்கு நீங்கள் ஓடுறீங்கன்னு சொன்னால் 50,000 வாங்க மாட்டோம், எக்ஸ்ட்ரா கிலோமீட்டருக்குரிய காசு வாங்குவோம். இப்படி நீங்கள் 10 நாள் இதஞ்சாலும் நீங்கள் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடுறீங்களோ எக்ஸ்ட்ரா கிலோமீட்டர் வாங்கி அண்டைய நாளுக்குரிய என்ன வாகனத்துக்குரிய காசும் டிரைவருக்குரிய காசு நீங்கள் கொடுத்தாகணும். இதில் உங்களுக்கு தெளிவு உங்களுக்கு கிடைச்சிருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா சில பேர் வந்து விலையும் கொள்ளாம தம்பி அப்போ ஒரு நாளைக்கு 50,000 சொன்னா 2 நாள் 2 வாரம்னு சொன்னா வந்து 1,10,000 கேட்குறீங்க. அப்படி ஒரு காலம் எடுக்க மாட்டோம். அப்படி யாரும் எடுத்திருக்காங்க போல யாருக்கும். நீங்க ஓடாம நிக்கிறீங்கன்னு சொன்னா வந்துட்டு எங்களுக்கு ஒரு மனச்சாட்சி இருக்குன்னு, டிரைவருக்கும் உங்களுக்கு ஒரு மனச்சாட்சி இருக்கு. வாகனத்துக்குரிய காசு நீங்க கொடுத்தீங்கன்னா ஓகே. சொல்லக்கூடிய விஷயங்களும் உங்களுக்கு தெளிவா உங்களுக்கு புரிஞ்சு கொள்ளக்கூடியமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னால் முதலே மாதிரி இப்போ இலங்கையில நீங்க நீங்க ஒரு வாகனத்தை வந்து ஹயர் பண்ணி போனீங்கன்னு சொன்னா லட்சக்கணக்கான காசை வந்து நீங்க உங்களோட கையில இருந்து கொடுக்க வேண்டி வருமே. அப்போ அதனால வந்து இலங்கைக்கு வரும்போது நம்பகத்தன்மையான டிராவல்ஸ் எங்கே இருக்கோ அவங்க நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்கு நட்டம் இல்லாமல் வாகனக்காரர்களுக்கும் நட்டம் இல்லாமல் ஆனால் என்ன ஒரு சரிசமமாக ஒரு மனச்சாட்சியின்படி நீங்களும் வந்து ஒரு பார்த்து நீங்கள் இது பண்ணணும். நாங்கள் கேட்குற காசு வந்து நீங்களும் பார்த்து இது பண்ணணும். நீங்கள் அளவுக்கு மீறியும் கொடுக்க தேவையில்லை, அளவுக்கு குறைஞ்சும் நீங்கள் கொடுக்க தேவையில்லை. உங்களோட மனச்சாட்சிப்படி உங்களுக்கு எவ்வளவு ஏன்னா எங்களுக்கு ஒரு போன தரம் பிரச்சனை வந்ததுன்னு எந்த ஊருன்னு சொல்ல விரும்பல. இப்போ ஒரு 10-15 நாளைக்கு முந்தைய ஒரு 15 நாள் இருக்கும். ஃபாரின்ல இருந்து ஒரு ஃபேமிலி வந்தவங்க வந்து அந்த ஊர்ல எங்களோட ஊருக்கு பக்கத்துல எந்த ஊர் நாங்கள் சொல்ல விரும்பும் நாங்கள் ஊர் மானத்தை வந்து நாங்கள் போக்கட் விரும்பலன்னு. ஏன்னா ஒரு ஆள் பண்ற பிள்ளையால வந்து எல்லாரும் வந்து தப்பா விடுவாங்க ஏன்னா ஊரை பேர் சொல்லக்குள்ள. அப்ப 5 நாள் என்ன 5 நாள் எங்களோட டிரைவர் வந்து இப்போ 5 நாள் வந்து கொண்டு போயிட்டார். அப்போ நாங்கள் எங்க நிபந்தனை அப்படின்னு என்ன அப்படி சொன்னா எங்க இருந்து நாங்கள் வண்டியை வந்து எடுக்கிறோமோ அங்க இருந்து நாங்கள் உங்களுக்கு பெட்ரோல் அடித்து தருவோம், ஃபியூல் நிரப்பி தருவோம்.
உங்களை கடைசியாக எங்கே ஏற்றணுமோ அந்த இடத்துக்கு வந்து நீங்கள் டீசல் வந்து இருந்ததுக்கு நீங்கள் ஃபில் பண்ணி தரணும். சரியோ? இப்போ 5 நாளைக்கு ஓட போகிறாங்க. நாங்கள் வந்து ஒரு தடம் ஃபில் பண்ணி கொடுக்குறோம். 5 நாளைக்கு ஓடக்குள்ள வந்து உண்மையிலே 2-3 தடம் வந்து அந்த டேங்க் வந்து குறைஞ்சி டீசல் வந்து குறையுமே. அப்போ அவங்க அதெல்லாம் கணக்கெடுத்து வைக்க நாங்கள் இவ்வளோ குழக்கு வந்து அடிச்சுக்கோங்க, அதை உங்களோட காசு நீங்கள் வந்து அடிங்கண்ணே, ஓடுறதுக்குரியது 10. கடைசியாக வந்து இங்கே அடிக்கிறதுக்கு கொழும்புல வந்து இறக்குனவங்கன்னு ஏர்போர்ட்டில் இறக்குனோம். நாங்கள் ஏற்றுனே எங்கிட்ட ஒரு பக்கத்தில் வச்சு ஏற்றுனாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க வந்து ஏர்போர்ட் கிட்ட வச்சு தான் அடிக்கிறோம்னு சொன்னாங்க. எங்கே வச்சு? ஏர்போர்ட் கிட்ட வச்சு தான் நாங்கள் வந்து ஃபில் பண்ணி தருவோம். அவங்களுக்கு ஒன்று ஏற்றின இடத்துலயே வந்து விடணும். நாங்கள் ஏர்போர்ட்டில் மட்டும் தான் அடிப்போம்னு சொன்னாங்க. அப்போ ஏர்போர்ட்ல இருந்து இங்கே பாருன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 320 கிலோமீட்டர். 320 கிலோமீட்டருக்கும் கிட்டத்தட்ட ஒரு 27 படி ஒரு 12,000-14,000 ரூபாய் டீசல் வந்து 10. அப்போ அந்த 14,000 ரூபாய் டீசல் வந்து 10 வச்சு கொண்டு வந்து அந்த காசு நாங்கள் அடிக்க யோசிச்சு பாருங்க. இது வந்து அவங்களுக்கு ஒன்றும் ஒரு புரிதல் இல்லைன்னு. அப்போ நாங்கள் சொல்லிக் கொடுறோம், எங்கே வச்சு உங்களை எடுத்துறோமோ அங்கே வச்சு நாங்கள் நிறைய பேர் தருவோம். வேண்டாம் நீங்கள் ஓட்டுறதுக்குரிய டீசல் என்ன வாகனமோட டீசல் வந்து குறைஞ்சி கொண்டு போகும். நீங்கள் எவ்வளோ தூரம் ஓடுனீங்களோ அவ்வளோ தூரம் வந்து நான் ஃபில் பண்ணீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஓடுறதுக்கான டீசல் வந்து இங்கே நிறைய தாரீங்க. விளங்குதா? நாங்கள் உங்கள்கிட்ட அவங்க எப்படி ஹையர் பண்ணிட்டு போகணும்னு சொன்னால் வந்துட்டு டிரைவருக்கும் வாகனத்துக்கும் தான் ஹையர் பண்ணிட்டு போனவங்க என்ன. நாங்கள் அப்போவே நாங்கள் சரியான விலை குறைச்சி தான் கொடுத்துட்டாங்க. மற்றவர்கள் வந்து ஏசினாங்க. அடுத்த கல்யாண ஹயர்லாம் மரங்கள் வந்துட்டு மற்றவர்கள் எல்லாம் கூட எடுப்பாங்க. நாங்கள் குறைச்சி தான் வந்து எடுக்கிறாங்க. உண்மையிலே சிறந்த சேவை. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நாங்கள் மனசு சாட்சியின்படி வந்து நாங்கள் சிறந்த ஒரு சேவை வந்து நாங்கள் செய்கிறோம். நீங்கள் எங்கள்கிட்ட வர முதல் வேறு ட்ராவல்ஸ் டைம் வந்து நீங்கள் கோல் அடிச்சு கழிச்சு பேசிட்டு இல்லைங்க கழிச்சிட்டு வாங்க எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பாருங்கள், நாங்களும் எவ்வளோ சொல்கிறான்னு பாருங்கண்ணே. நீங்கள் எங்கள்கிட்டயே முதல் வந்துட்டு நாங்கள் சொல்கிற விலை வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கலாம், இல்லாட்டி கூட இருக்கலாம். நீங்கள் நாங்களே உங்களுக்கு அதிகமாக சொல்கிறோம்னா நீங்கள் மற்றாக்கிட்ட போக்குள்ள வந்து டபுள் விலையாக போகும். ஏன்னா நாங்களே உங்கள்கிட்ட கூட சொல்லக்குள்ள வந்துட்டு மற்றாக்கிட்ட போகிற வந்து கூடையாக போகும். ஏன்னா நாங்கள் வந்து இப்போ இன்றைக்கு நாளைக்கு வந்து நாங்கள் தொழில் செஞ்சுட்டு இதை நிப்பாட்டுற அப்படின்னு சொன்னால் வந்துட்டு நாங்கள் வந்து ஒரே நாளில் இப்போ ஒரு 50,000 ரூபாய்க்கு ஓடுறது வந்து நாங்கள் 80,000 ஓடித்து நாங்கள் உழைச்சிட்டு நாங்கள் போகலாம் இல்லைங்களா. எங்களுக்கு நாங்கள் தொடர்ந்து இந்த பிஸ்னஸ் நாங்கள் பண்ணணும். என்ன இதில் வந்து நாங்கள் பெரிய இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு நாங்கள் கஸ்டமரோட மனசும் வந்து பாதிக்காமல் எங்களோட மனசை நீங்களும் பாதிக்காமல் என்ன உங்களுக்கான சேவையை வந்து நாங்கள் சிறந்த முறையில் செய்யணும் அப்படின்றது வந்து நாங்கள் 100% அர்ப்பணிப்பட இருக்கிறோம். இனிவரும் காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எங்களுடைய போக்குவரத்து சேவை களுவாஞ்சிக்குடி மண்ணிலிருந்து கொழும்பு ஏர்போர்ட் என்ன அங்கே போயிட்டு உங்களுடைய அந்த போகிற தேவைகள் இருக்க முடியும் சொன்னால் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். கார்பேன் ஏசியும் போகலாம், நான் ஏசியும் போடலாம். அதுக்கான விலைகள் நாங்கள் சொல்லுவோம். நீங்கள் உங்கள்கிட்ட நாங்கள் விலை சொல்லக்குள்ள நீங்கள் மற்ற இடத்துலையும் கால் பண்ணி கேளுங்க. நீங்கள் இங்கே தொடர்பு கொள்ளலாம்ன்ற நாங்கள் சொல்லிக் கொடுறோம். நிறைய பிரச்சனை, நிறைய சிக்கல், ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா இந்த சவால் நிறைந்த வாழ்க்கை வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா போர் அடிக்காமல் ஒரு மாதிரியாக அது ஒவ்வொரு நாளும் போராட வேண்டி கிடக்குன்னு. ஒவ்வொரு நாளும் போராட்டம். இப்போ சும்மா போக மாட்டோம், சுமுத்தாக போக மாட்டேன்னா போர் அடிச்சு போகும், லைஃபே வந்து போர் அடிச்சிட்டு. ஆனால் வந்து இது ஒரு மாதிரியாக அது சவால் நிறைஞ்ச எனக்குள்ளே வந்துட்டு ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு பிரச்சனையை வந்து சமாளித்த போக்கில் வந்து எங்களோட இதை பார்க்கக்கூடியமாக இருக்கும். அடுத்து எங்கிட்ட இந்த ஹெல்பிங் சம்மந்தமாக நாங்கள் வீடியோ நாங்கள் போட்டிருந்தாங்களே 2-3 வீடியோக்கள் நாங்கள் போட்டிருந்தாங்க. நல்ல நல்ல விஷயங்கள்லாம் வந்து நடந்திருக்கு. ஏனென்றால் அதிலே வந்து ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. இப்போ நேரடியாக வந்து அவங்கள நான் துறவை ஏற்படுத்திருந்தானே. இப்போ நாங்கள் செய்யக்கூடிய அந்த உதவி திட்டங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு இப்போ நாங்கள் போட்ட ஒரு 3-4 வீடியோலாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதில் தான் ஸ்டார்ட். இப்போ நான் பெருசாக போடலைனாங்க, என்ன ஹெல்பிங் போடலைனாங்க. நேரடியாக இப்போ ரதியமாக பாதிக்கப்பட்டால் உதவி செய்யக்கூடிய ஆட்களுடைய லிங்கை வந்து நான் ரதியமாவோட ஏற்படுத்திக்கிறேன். அவங்க என்ன உதவி செய்கிறாங்க அப்படின்றது வந்து ஒரு சிலர் வந்து சொல்கிறாங்க. சரியா? ஒரு சிலர் வந்து சொல்கிறாங்க நாங்கள் இப்போ ரதியமாவுக்கு இந்த உதவி செஞ்சுருக்கோம்னு சொல்லிட்டு. ஒரு சிலர் வந்து ஏன் நாங்கள் சொல்லுவோம்னு யோசிங்க. ஏன்னா எனக்கு ஒரு அந்த மனக்கசப்பான ஒரு சம்பவம் நடந்தது எனக்கு. அப்போ அந்த அக்காடை ஏன்னா அந்த கல்லடி அக்காடை அந்த அக்கௌண்ட் நம்பர் நான் அனுப்பிட்டு இப்படிதான் விஷயம், நீங்கள் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணக்குள்ள எனக்கு ஒரு இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அதில் ஒரு ஆள் வந்து எனக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஒருத்தங்க வந்து எனக்கு இன்ஃபார்ம் சொல்லியிருந்தாங்க நாங்கள் ஹெல்ப் பண்ணிக்க முடிச்சு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. மற்றாக்கள் பார்த்தீங்கன்னா கொடுக்குற டைமில் சொன்னாங்க, தம்பி நீங்கள் வீடியோ போட்டேல் சரியோ உதவி நாங்கள் கஷ்டம் பண்ணீங்க வீடியோ போட்டேல் எங்களோட மனச்சாட்சிக்கு உண்மையான உதவி என்னன்னு சொன்னால் தம்பி நாங்கள் கொடுக்குறது வலது காயில் கொடுக்குறது வந்து இடது காய தெரியக்கூடாது. நான் ரதியம்மாவுக்கு என்ன உதவி உதாரணம் சொல்கிறேன். சரி, ரதியம்மாவுக்கு என்ன உதவி செய்கிறேன் அப்படின்றது வந்து கடவுளுக்கும் எனக்கு தெரிஞ்சா சரி, உங்களுக்கு நான் ஏன் இன்ஃபார்ம் பண்ணணும்னு கேட்டாங்க என்கிட்ட விளங்குதா. அப்போ எனக்கு ஒரு மாதிரியாக போச்சு. ஏட்டால் அவங்க கேட்குற அந்த சொல்கிற விஷயத்துலேயே நியாயம் இருக்குது விளங்குதா. அப்போ எனக்கு வந்து எதிர்த்து கிடைக்கிறாரு. அப்போ நான் உண்மையான விஷயத்தை சொன்னான். நாங்கள் இப்படித்தான் நாங்கள் முதல் வந்து நாங்கள் உதவி செய்யக்குள்ள வந்து எங்களுடைய பேங்க் டீட்டெயிலுக்கு வந்து காசு வரும், நாங்கள் கொடுத்துட்டு இப்போ யாரெல்லாம் வந்து வீடியோ வந்து உதவி செஞ்சாங்களோ அவங்களோட பேருக்களை நன்றியை சொல்லிவிட்டு அந்த காசை நாங்கள் ஒப்படைக்கிறோம் நாங்கன்னு சொல்லக்குள்ள. அப்போ அந்த நன்றி வந்து நீங்கள் இப்போ அது எனக்கு அனுப்பி உதவி செய்யக்குள்ள வந்துட்டு நீங்கள் வந்து பப்ளிக்காக வந்து நன்றி சொல்லலாம். இப்போ நேரடியாக பாதிக்கப்பட்டாங்க நாங்கள் இப்படி கூட நாங்கள் அந்த அக்கௌண்ட் லிங்க்லாம் இருக்கோம். என்ன அந்த அக்காவை செஞ்சுருக்கோம், நாங்கள் வீடியோ காலில் பார்க்குறோம், உதவி செஞ்சுருக்கோமா இல்லையான்னு சொல்லி பார்க்குறோம், என்ன செய்கிறாங்கன்னு பார்க்குறோம். அப்போ அதனால் தம்பி பப்ளிக்கில் நன்றி தேவையில்லை.
அப்போ நான் நேரடியாக வந்து அந்த அக்காக்களோட இந்த போட்ட வீடியோவில் அக்காக்களோட சொன்னாங்க அக்கா என்ன மாதிரி அக்கா உதவி கிடைச்சதில்ல ஒரு சில பேர் வந்து உதவி செஞ்சுருக்காங்க ஆனால் அவங்க பேரை வந்து வெளியில் சொல்ல வேணாம் நாங்கள் தான் உதவி செஞ்சோன்னுட்டு பேரை வந்து வெளியில் சொல்ல வேணாம்னு சொன்னாங்க அப்போ அதனாலேயும் தான் எனக்கு அந்த திருப்பி அந்த இடத்துல போயிட்டு வீடியோ எடுக்கிறது ஒரு மாதிரி அந்த இதனால வந்து நான் அந்த 2வது வீடியோ எடுக்க போதற்கான காரணம் என்ன என்றால் உதவி செய்யத்தான் வேணும் உதவி செய்கிறது இப்போ எங்களோட நோக்கம் எப்படி உதவி கிடையாது சரி நாங்கள் ஏன் வந்து நாங்கள் அவங்களோட பேரோட வந்து நாங்கள் பப்ளிக்கில் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு இதை பார்த்துட்டு இன்னும் ஒரு சில வந்து உதவி செய்வாங்க அப்படின்ற ஆர்வம் வருந்தானே என்ன இதுக்காக தான் நாங்கள் வெளியில் வந்து நாங்கள் வீடியோ சொல்கிறாங்க ஆனால் எங்களோட நோக்கம் என்ன நாங்கள் வீடியோ போட்டு வந்து அவங்களுக்கு உதவி கிடைக்கும்னு சொல்லிட்டு ஆனால் அவங்களுக்கு வந்து உதவி கிடைச்சிருக்கும்னு சொல்லி நம்புகிறேன் என்ன என்றால் இப்போ நான் அக்கௌண்ட் நம்பராக நேரடியாக அனுப்புறதை விட நான் எப்படின்னு சொன்னால் அக்கௌண்ட் நம்பரை அனுப்பி அவங்களோட வீட்டு தொலைபேசி இலக்கத்தை அனுப்புக்குள்ள நேரடியாக வந்து அவங்களுடைய கனெக்ட் ஆயிடுவாங்களே கனெக்ட் ஆகி அவங்களுக்கான தேவை நேரடியாக காய்ச்சி போய் உதவி செய்வாங்க என்றால் அது வந்து எனக்கும் வேலை குறை உண்மையிலே ஏன்னா நீங்கள் காசு அனுப்பி போட்டு வந்துட்டு இந்த காசு வந்து கொடுக்கலன்னு சொல்லி லேட் ஆகுது என்ற எந்த வேலையால் வந்து நான் போகாமல் இருக்கலாமே அப்போ எங்களோட பெண்டிங் வேலையும் வந்து நாங்கள் இப்படி தான் இப்போ நாங்கள் கிளியர் பண்ணி கொண்டு வரோம் எங்களோட பெண்டிங் வேலையிலேயும் வந்து நான் நேரடியாக கனெக்ட் பண்ணி என்ன இப்போ வீடியோ தெரியாமலே வந்து நிறைய விஷயங்களை வந்து நாங்கள் கிளியர் பண்ணி கொண்டு வரோம் அப்போ அப்படி தான் நாங்கள் இப்போ வரைக்கும் செய்து கொண்டிருக்கோம் அதை நாங்கள் செய்வோம் உதவி செய்வோம் ஆனால் எனக்கும் வந்து அது ஈஸியாக இருக்குது ஏன்னால் இப்போ நாங்கள் ஒரு இந்த தொடர்பால் ஏற்படுத்துறதால வந்து இதில் நிறைய பக்க விளைவுகளும் இருக்குது நன்மைகளும் இருக்குன்னு ஒரு சில வந்து உதவி செய்யணுமன்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு வந்து சில பேர் வந்து தொடர்பு கொண்டு கதைக்கிறாங்க சில பேர் அதை வந்து தப்பாக வந்து யூஸ் பண்ண பார்ப்பாங்களே என்ன தெரியும் அவ்வளோ சில வந்து என்ன அவங்க அந்த அக்கா சொன்னவங்க வந்து நான் இப்படி தான் ஒரு ஐயா வந்து ஃபாதராமன் சொல்லிட்டு கல்லடியிலேருந்து ஃபாதராமன் ஒரு கேட்கணும்னு சொல்லிட்டு நான் எங்கெங்கெல்லாம் வீடியோ போட்டிக்கணும் அங்கங்கெல்லாம் வந்து அந்த ஃபாதர் வந்து கோல் எடுத்துக்கார் அவரை கடைசி நம்பரும் தெரியும் எடுத்து நாங்கள் உங்களுக்கு இந்த காசு அனுப்புறதுக்கு இங்கே நிற்கிறோம் பேங்குக்கிட்ட நிற்கிறோம் அதுக்கு நிற்கிறோம்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு வந்து அனுப்ப விட்டவர் அது வேறு என்ன சொல்கிறது வேறு அந்த ஃபாதரன்ட்டு பேரை சொல்லி வேணுமெண்டு அந்த அவங்களோட கதைக்கம் கேர்ளு தானே என்ன பொம்பளை பிள்ளை என்னன்னு கதைக்கம்னு சொல்லியிருந்தாங்க அப்போ நான் சொன்ன வந்துட்டு உங்களுக்கு தேவையில்லாக்கள் யாராவது கோல் எடுத்தாங்கன்னு சொன்னால் வந்துட்டு நம்பரை பிளக் பண்ணுங்கள் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஆக்கள் கால் பண்ணாங்கன்னு சொன்னால் வந்துட்டு நீங்கள் அவங்களோட பேசி உங்களுக்கான உதவி என்னவோ நீங்கள் கேட்டு நீங்கள் வாங்கி எடுங்கண்ணே அதைத்தான் என்னால் செய்யலும் என்ன வழியைத்தான் காட்டையிலுமே தவிர வந்து நான் ஒன்றும் செய்யலாது ஏன்றால் நாங்கள் வழியை காட்டுறதால வந்து எனக்கும் அது சேஃப்டியான விஷயம் என்ன எனக்கும் சேஃப்டி எனக்கும் வந்து பின்விளைவுகள் பிரச்சனைகள் வந்து வராது ஏன்னா நாங்கள் எங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து காசு கூட எடுத்து நான் கொடுக்க போகல வந்து நாளைக்கு என்னென்ன பிரச்சனை வரும்னு எங்களுக்கு தெரியாது மேக்ஸிமம் இப்போ ஒரு சிலர் நம்பரை வந்து நான் நேரடியாக போடுவோம் சில பேருக்கு வந்து என்ன சொல்கிறது அந்த ஒரு தெளிவில்லாமல் இருக்கிறதால உதாரணத்துக்கு கூட நாங்கள் 31ஆம் தேதி வீடியோ எடுத்தாங்க அந்த அக்கா உண்மையிலே கடுமையாக பாதிக்கப்பட்ட அக்கா பயங்கரமான குடிசை வீடு நாளைக்கு நாளன்றைக்கு அந்த வீடியோ நாங்கள் போடுவோம் என்ன என்றால் அவைக்கு வந்து ஐசி கூட இல்லைன்னு அதாவது தேசிய அடையாள அட்டை இலங்கையில் வாழ்கிறதுக்கான அந்த தேசிய அடையாள அட்டை கூட அவட்ட இல்லை கல்யாணம் கட்டிட்டாங்க கணவருக்கும் வந்து வேறொரு ஊர் அங்கே தான் வந்து அக்கௌண்ட் திறக்கணும் பேங்க் புத்தகம் கட்டினாங்க இது வரைக்கும் திறந்து அனுப்பலை கிட்டத்தட்ட வீடியோ எடுத்து 10 நாள் ஆயிடுத்துன்னு இது வரைக்கும் திறந்து அனுப்பல அப்போ எந்த நோக்கம் வந்து அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு நேரடியாக காய்ச்சி பேசி உதவி செய்யணும் தான் சில பேர் அவங்களுக்கு இப்போ என்ன சொல்றது கதைச்சி பேசி கூட உதவியை பெறத்துக்கு கூட சில பேருக்கு தெரியாமல் இருக்குன்றக்குள்ள வந்து அது கஷ்டமாக இருக்குது அப்போ அதனால எங்களோட ஃபோன் நம்பர் என்ன எங்களோட கம்பெனி நம்பர் தான் நாங்கள் கொடுத்துருப்போம் இப்போ இந்த வீடியோவில் நாங்கள் இப்போ நாளைக்கு அந்த வீடியோ போடுவோம் என்ன தம்பி போடலாம் தானே பாப்போம் ஏதோ ஒரு வழி செஞ்சு அந்த உதவியை பெற்று கொடுப்போம் என்ன இப்போ சில பேர் வயசானாக்களுக்கெல்லாம் வந்து உண்மையில அக்கௌண்ட் நம்பர் அனுப்பி காசெல்லாம் பெறையலாது ஆனால் நாங்கள் இப்போ என்ன யோசிச்சுன்னு சொன்னால் இப்போ மிது இருக்கான்னு சொன்னால் இப்போ மிதுவுக்கு வந்து இப்போ அக்கௌண்ட் நம்பர்லாம் இப்போ அனுப்ப தெரியாட்டி இப்போ நாங்கள் கதைச்சி பேசி என்ன செய்வோம்னா நாங்கள் நேரடியாக கனெக்ட் பண்ணி விடுவோன்னே அப்போ கனெக்ட் பண்ணி விட்டால் வந்து அவங்களோட பேங்க் டீட்டெயிலுக்கு போட்டாங்கன்னு சொன்னால் வந்துட்டு அவங்களுக்கு அவங்களுக்கு காசு போட்டிருக்க மாட்டேன் இன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ரிப்ளை பண்ணாங்க நேரடியாக நீங்கள் கழிச்சு பேசி இதேக்குள்ள வந்து நாங்கள் ரிப்ளை வீடியோ வந்து போடுவேனே இவங்களுக்கு இவ்வளோ உதவி கிடைச்சிருக்கு யாரெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அது மிதுஜனுக்கு வந்து மேனேஜருக்கு வந்து கோல் வந்துட்டு சரி நிறைய விஷயங்கள் ஹேஜுக்கு நினைக்கிறேனே இனி வந்து தொடர்ந்து வீடியோக்கள் வரும் அப்போ நாங்கள் இவ்வளோ காலம் வந்து வீடியோ போடாக்கின காரணம் வந்துட்டு என்னுடைய உடல்நிலை பிரச்சனை காரணமாக அம்மாவுக்கு இப்போ உடல்நிலை சரி இல்லை இந்த பாருங்க அழுகு ரத்தத்தெல்லாம் குத்தி ஊசெல்லாம் வந்து போட்டுருக்காங்க சரி ஓகே இந்த காலம் நீங்களும் தான் என்ன இலங்கையில் இருக்கக்கூடியவங்க சரி வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க சரி உங்கள் உடல்நிலையோடு வந்து கவனித்து கொள்ளுங்க சிவருந்தான் சித்திரம் வரையலாம் என்ன சாதிக்கிறதாலும் சாதிக்கணும்ன்ற வெறி மனசுக்குள்ளே இருக்குது என்ன அதை செய்கிறதுக்கான அந்த வழிகள் தான் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்குது என்ன முயற்சிகள் இருந்தாலும் அந்த வளங்களில் உதாரணத்துக்கு பாருங்களேன் அந்த பெட்ரோல்லாம் வந்து இல்லைன்னு இந்த முயற்சி எடுக்கிறோம் ஆனால் எங்களோட அந்த சூழ்நிலையில் வந்து பெட்ரோல் இல்லாட்டி நாங்கள் என்ன செய்கிறேன் எப்படி நான் வானத்து வரேன் இப்போ தான் ஒரு மாதிரியாக காய்ச்சி பேசி பெட்ரோல் செட்காரெல்லாம் காய்ச்சி பேசி ஒரு மாதிரியாக நாங்கள் டீல் ஒன்று போட்டிருக்கோம்னே இனிமேல் மட்டக்களப்பு மாவட்டத்தில் வந்து எங்களோட அந்த சேவைகள் வந்து நடக்கும் என்று சொல்லிக்கிட்டோம் பெட்ரோல் வரக்குள்ள பார்க்கலாமே எதிர்காலத்தில் வந்து இலங்கையில் எந்த இடத்துக்கு போகிறனாலும் பார்க்கலாம் அதுக்குரிய வழிகள் இருக்குது தான் இல்லாமல் போகுமாண்ணே ஒவ்வொரு வழி திறக்கும் தானே சரி பார்க்கலாம் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு அப்போ நாங்களும் வந்துட்டு வீடியோ வந்து முடிச்சு கொள்ளப்புறம் இது வந்து ஃபோன் கேட்க போயிட்டாருன்னு இல்லாட்டி அவருக்குள்ளேயே வந்து முடிச்சு கொள்ளலாம் நிறைய விஷயங்கள் கதைக்கணும் இருந்தது கதைச்சிருக்கிறேன் என்ன நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும்னு நம்புங்க
நீங்களும் ஒரு பிரார்த்தனையை போடுங்க என்ன எங்களோட தொழில் வந்து ஆரம்பித்த டைமில் அப்படியான பிரச்சனை வருது. ஒரு வாழ்த்துக்கள். இந்த மோட்டிவேஷன் நிறைய பேர் வந்து எழுதி போடுங்க. அதெல்லாம் பாசிக்குள்ளே வந்து ஒரு எனர்ஜியாக இருக்குமே. உங்களோட சப்போர்ட் இருக்கணும். உங்களோட சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் எங்களால் வந்து வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம். நீங்களும் வந்து நாங்களும் முன்னுக்கு வரத்தில் வந்து நாளைக்கு 4 பேர் வந்து நல்லா இருப்பாங்க. ஏன்னா நிறைய பிரச்சனைகள், மன ரீதியான பிரச்சனைகள், உள ரீதியான பிரச்சனைகள், உடல் ரீதியான பிரச்சனை சொல்லிட்டு ஒரு ஆளுக்கு வந்து சேரும். ஆனால் எனக்கு வந்து இந்த ஒரு கொஞ்ச நாள் வந்து பயங்கரமான பிரச்சனைலாம் வந்தது. எல்லா விஷயத்தையும் வந்து ஓப்பனாக வந்து கதைக்கலாதுண்ணே. அப்போ அதனால் வந்து நாங்களும் வந்துட்டு வீடியோ வந்து முடிச்சுக்கொள்கிறோம் மக்களே. ஏதோ என்ன இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வாராக்கள் நாங்கள் ஒரு ஃபோன் நம்பர் அதுக்குள்ளே வந்து நாங்கள் அட் பண்ணுவோம், எங்களோட ட்ராவல்ஸ் நம்பர். அதில் வந்து ட்ராவல்ஸுக்குரிய அந்த விஷயங்கள் கதைக்கிறது மட்டும் கால் பண்ணுங்கள் தயவு செஞ்சேன். அதில் போய்ட்டு வந்துட்டு உதவி கேட்காதீங்க, உதவி செய்கிறேன்னு சொல்லாதீங்க. இது வந்து கம்பெனி நம்பர். நான் உதவிக்குரிய நம்பர் வந்து நான் வேறையாக போடுவேன், அதுக்கு வந்து கால் பண்ணுங்கள். இது வந்து எங்களோட கம்பெனி நம்பர். நீங்கள் வந்து உதாரணத்துக்கு வாகனங்கள் உங்களுக்கு தேவை, மட்டக்களப்பு பக்கம் பாகிறதுக்கு, ஏர்போர்ட்டில் வந்து பிக்கப் ஆகிங்க வாரத்துக்கு வாகனங்கள் தேவை அப்படின்னு சொன்னால் நீங்கள் ட்ராவல்ஸுக்கு வந்து கால் எடுத்து கதைங்க அப்படின்னு சொல்லி கொண்டு. ஓகே மகளே, நிறைய விஷயங்கள் வந்து காய்ச்சிருக்கேன்னு நம்புறேன். இது வந்துட்டான். அப்போ நானும் வந்துட்டு வீடியோ வந்து முடிச்சு கொள்கிறோம். இதை சொல்ல போகிறீங்களா மேனேஜர்? உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. நீங்கள் உண்மையிலேயே நிறைய பேர் ஃபோன் அடிக்காங்க. ஏன்னா சேரிங்கில் வரதான் நிறைய பேர் ஃபோன் அடிக்காங்க. முடிஞ்சளவுக்கு நிறைய பேருக்கு விளங்கப்படுத்தினா விளங்கு அவங்களுக்கு. அதுலேயும் ஒரு சில ஆள் நேற்று ஒரு அம்மா ஃபோன் எடுத்தாங்க. வில்லேஜ் ஒன்று சொன்னாங்க, என்ன பெட்ரோல் டீசலுக்கு விலை ஓடித்தானே நீங்கள் விலையை கொட்டி போட்டேலான்ட்டு. உண்மையிலே அதுக்கு என்ன பதில் சொல்லணும் தெரியாது. நான் சொன்ன சிரிக்குதாம்மா, இதுக்கு என்னால் பதில் சொல்ல முடியா, நீங்களே விளங்கி கொண்டு இப்படி கேட்கலாமா, பெட்ரோல் டீசலுக்கு விலை ஓடித்தானே தெரிஞ்சுமாம்மா, இப்படியம்மா நாங்கள் குறைச்சி எடுக்கிறேன். இப்படியும் கதைக்கிற அவன்லேயும் சிலாக்கள் இருக்காங்க. மேலே சரி வேணே கச்சாண்டைக்கு மட்டும் விலவிடலை, மேலே வாகனங்களுடைய பார்ட்ஸில் இருந்து எல்லாத்துக்கும் விலவிடிக்கும். என்ன ஏற்கனவே நாங்கள் நிறைய ட்ராவல்ஸில் விசாரித்த பட்சத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொழும்பு ஏர்போர்ட் போய்ட்டு வரதுக்கு 75 எனக்கு காணிப்பேன். இப்போ ரேட் காணும். நாங்கள் போகிறது மேலே அதோட குறை தானே. காருக்கே நான் விசாரித்த டைமில் சொன்னாங்க, நான் சொல்லிப்பேன் 50 சொல்கிறாங்க நார்மலுக்கு, 55 ஏசி சொல்கிறாங்க காருக்கு. நம்ம அதை விட குறை தானே செய்கிறோம். நம்மகிட்ட ஷேரிங்கில் செய்கிறது இனி வரும் கணக்கு ஸ்டார்ட் பண்ணுவோமே. ஷேரிங்லேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி கட்டர்லேருந்து காலையில் அடித்தாங்க நினைக்குள்ள, திருப்பி நமக்கு ஒரு சிக்கல் வரப்போகுது. இப்போ என்னம்மா வந்து செய்யணும்னு சரியாக சொல்லலாம் கிடையாது. சிக்கலில் போய் கொண்டிருக்கு. ஓகே, பேலன்ஸ் பண்ணி ஏதோ உங்களால் முடிஞ்ச வரைக்கும் செய்கிறோம். எங்களால் முடிஞ்ச வந்து செய்கிறோம் அப்படின்னு சொல்லி கொண்டு நாங்களும் வீடியோ முடிச்சு கொள்கிறோம். அம்மா என்ன சொல்ல புரியல? அனைத்து உள்ளங்களுக்கும் அனைவருக்கும் நன்றி. சித்திர புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஓகே. அம்மா சார்பா நாங்களும் சொல்லிக் கொள்கிறோம். அப்போ இனி வீடியோக்கள் ஏதோ ஒரு வீடியோ நாங்கள் போட்டு கொண்டிருப்போம் டெய்லி. அந்த சில பாயோட கதைக்கலாம் மக்கள் என்ன சொல்கிறது, அந்த விஷயத்தை சொல்லி பிடிச்சதானே என்ன நடந்தது அது சொல்லலண்ணே. ஏன்னா உங்களுக்கு தெரியும் இந்த பல்லு என்ன இது வந்து விழுந்தன்னு உங்களுக்கு தெரியும். இந்த பல்லினுடைய அடி வேர் இருந்தது. அப்போ வந்து ஆப்ரேட் பண்ணி அந்த அடி வேரை வந்து எடுத்தவங்க, இந்த பாய்க்குள்ளே அந்த பல்லை வந்து ஆப்ரேட் பண்ணி வந்து எடுத்தவங்க. இனி அங்கால போகும் உள்ளுக்குள்ளேயும் அந்த பல்லுகள் அதை கொஞ்சம் கிளியர் பண்ணக்கூடிய வேலைகள் இருக்குது, பிடுங்கணும். இல்லைன்னா பிடுங்கி வேறு அதுக்கு பதிலாக வேறு ஏதோ பல்லுகள் என்ன விற்கிற மாதிரி தான் பிளான். பாப்பம் என்ன செய்கிறேன்னு சொல்லி எதிர்காலத்தில். பல்லு போனால் சொல்லு போச்சு. ஏன்னா எனக்கு உள்ளுக்குள்ளேயும் ஒரு பல்லை பிடுங்கினவங்க, இப்போ இங்கே பிடுங்கி உள்ளுக்கொண்டு பிடுங்கினவங்க எனக்கு வந்து தட்டுற தெரியுது. இந்த சொக்கு போயிட்டு உள்ளுக்கு அந்த இடவுக்குள்ளே போடுற தெரியுது எனக்கு. பொக்கவா நானும் பயந்து மனதியான பாயை கொஞ்ச நாள் திறக்கல. அது இப்போ டேப்லெட் போட்டு இப்போ தான் கதைக்கூடிய மாதிரி இருக்குது. உடற்பயிற்சியும் செய்யணும் தானே. இப்போ டாக்டர் சொன்னாங்க வந்துட்டு இப்போ ஒரு 4-5 நாளைக்கு தொடர்ந்து நீ உடற்பயிற்சி செய்யக்கூடாதான் பெண்லன்னு சொன்னாங்களேன்னு. ஏன்னா ப்ளீடிங் என்ன ரத்தம் போக்கு வந்து அதிகமாக வரும்னு சொன்னாங்க. இப்போ தான் நார்மலாக அந்த டேப்லெட்லாம் போட்டு காயம் இல்லாமல் வந்து ஆற்றிருக்கிறோம். நிறைய பிரச்சனைகள் நிறைய சவால்களை வந்து நான் எதிர்கொண்டேன்னு சொல்லிக்கொண்டும் நாங்களும் வந்து வீடியோ வந்து முடிச்சுள்ள அப்புறம் ஓகே மகளே, எதிர்வகையில் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறோம். இந்த காணொலி பிடிச்சிருந்தா இந்த காணொலி பற்றிய கருத்துக்களை வந்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களையும் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் வாய்ஸ் ஆஃப் அனுஷான். பாய்.